அதாவதுங்க காங்கிரஸ் வந்துங்க இந்த நாட்டை வந்து பெரும் ஆபத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது பிச்சைக்கார நாடா, இந்தியாவோட பாஸ்போர்ட்டை காமிச்சா எங்க இருந்தாலும் போர் கூட நிப்பாட்டுறாங்க. பார்வை எப்படி இருக்கு பாருங்க. அவங்க இங்க அதிக தொகையான மக்கள் இருக்கிறாங்க, இவங்களை குறைக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா பாரத பிரதமர் இங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தான் இந்த நாட்டுடைய எதிர்காலம் அப்படிங்கிறார். 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறேன். ஸ்டாலின் அவர்களாகட்டும், சு வெங்கடேசன் ஆகட்டும், இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி பற்றி பேசக்கூடிய எல்லா நபர்களும் 3 கோடி ரூபாய் இன்ப நிதிக்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறேன் நான். அவர் ஓட்டிட்டு இருக்கிற கார் இன்ப நிதி. கேட்டால் பெருமை கேட்டுங்க. திராவிட மாடல், திராவிட மாடல், திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? எதை கட்டினாலும் அது இருக்கிறது இல்லை, இடிஞ்சு விழுகக்கூடியதா திராவிட மாடல். அதாவது தமிழ்நாடு சுடுகாடாகிறது நிச்சயமாயிருக்கு. டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்போவே கான்டாக்ட் பண்ணுங்க. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த விபின் பாஸ்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ தமிழக மக்களா இருக்கட்டும், இந்திய மக்களா இருக்கட்டும், ரொம்பவும் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் தான். ஆனா எம்பி சு வெங்கடேசன் அவர்களா இருக்கட்டும், இல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொன்னது, 8 வருஷமா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் 8 வருஷமா நீங்க இந்த மாற்றத்தை கொண்டு வரலன்ற ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவதுங்க காங்கிரஸ் வந்துங்க இந்த நாட்டை வந்து பெரும் ஆபத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. அதாவது பிச்சைக்கார நாடா, அதாவது வெளிநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்தியானா பிச்சைக்கார நாடு, குப்பைகள் நிறைஞ்ச நாடு அப்படிங்கிற அந்த தோற்றத்திலேயே இருந்தது. அப்படி தான் இருந்தது இந்த இந்தியாவும். ஏன்னா அந்த காங்கிரஸ் இந்த இந்தியா விட்டு வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஊழல், காமன்வெல்த் ஊழலாகட்டும், அப்புறம் அந்த போப்பர்ஸ் ஊழலாகட்டும், நிறைய ஊழல். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யாத ஊழலே கிடையாது. 2G காற்றுலேயே ஊழல் பண்ண அரசாங்கம், 2 லட்சம் கோடிக்கு மேலே. இப்படி நிறைய ஊழல் பண்ணி மக்களுடைய பணத்தை பூரா சுரண்டி அவங்க தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்களே தவிர இந்த நாடு ஏழ்மையினுடைய சூழ்நிலையில் தான் இருந்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு கசப்பான மருந்து கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி பல அடுக்கு டேக்ஸ் இருந்தது. அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதாவது இம்போர்ட் பண்ண டேக்ஸு, உற்பத்தி வரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்தவங்க சேவை வரி அப்படின்னு பல விதமான வரி இருந்தது. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த ஜிஎஸ்டியில் 4 விதமாக கொண்டு வந்தாங்க. உற்பத்தி பண்ணும்போது ஒரு டேக்ஸ், அது வெளியில் வரும்போது சேல் டேக்ஸ் வரும். அப்புறம் சேல் டேக்ஸ் நீங்கள் படிப்படியாக எவ்வளோ கட்டுறீங்களோ 28-40% இருந்தது. இன்றைக்கி எல்லாத்தையும் சேர்த்து 4 விதத்தில் கொண்டு வந்தாங்க. அதாவது 5, 12, 18, 28ன்னு 4 விதத்தில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அதையும் குறைச்சி 5, 18 2 விழுக்காட்டு 2 வரி அப்படிங்கிற இதில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதில் பாருங்கள், அதுதான் அந்த கசப்பான மருந்து. உண்மையாலுமே இந்த இந்தியாவை உலகத்தினுடைய வல்லரசாக மாற்றி இன்றைக்கி இந்தியா அப்படின்னா ஒரு பெருமை மிகுந்த நாடாக இருக்குது. இந்தியாவோட பாஸ்போர்ட்டை காமிச்சா எங்கே இருந்தாலும் போர் கூட நிப்பாட்டுறாங்க. உக்ரைனில் போரை நிப்பாட்டி இந்தியா அப்படின்னோடனே போரை நிப்பாட்டி இந்தியர்களாக வெளியில் கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து பத்திரம் வர்றாங்க. அது மட்டும் இல்லை, பாகிஸ்தான்காரனே நான் இந்தியாங்க அப்படின்னு சொல்லி பிளைன் ஏறின கதையெல்லாம் உண்டு. இது வேறு எந்த நாட்டில் இது சாத்தியமாயிருக்கும்? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் மட்டும்தான் சாத்தியமாச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்த அடைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த கசப்பு மருந்து எத்தனை நாளைக்கு கொடுக்க? இப்போ நம்ம ஒரு சந்தோஷமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். 5, 18ங்கிறது நிர்மலா சீதாராமன் அம்மா அவர்கள் சொன்னாங்க, இது இன்னும் தொடர்ந்தால் நாங்கள் ஒரே ஒரு வரி விகிதத்தில் மட்டுமே நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை நோக்கி பாருங்கள். காங்கிரஸ் இருக்கும்போது 10லேருந்து 15 விதமான வரிகள் இருந்தது. அதை 4 ஆக்கி 4 2 ஆக்கி 2 1 ஆக்கியிருக்காங்க, 1 ஆக்க போகிறாங்க. அதுதானே ஒரு வளர்ச்சிக்கு உண்டான இது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வரி கட்டினாங்க? 50 லட்சம் பேர் தான் வரி கட்டினாங்க. இன்றைக்கி 1.5 கோடி மக்களுக்கு மேலே வரி கட்டுறாங்க, 1.5 கோடி பேர் வரி கட்டுறாங்க. அந்த அளவுக்கு பிஸ்னஸ் இன்றைக்கி டெவலப் ஆகிருக்கு. இன்றைக்கி ஸ்டார்ட் அப் நிறுவனம் எத்தனை நிறுவனம் ஓப்பன் ஆகிருக்கு? இதுக்கு முன்னாடி அது இருந்ததா? யார் ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் 50% அவங்களுக்கு நம்ம கமிஷனாக கொடுக்கணும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலே எந்த நிறுவனம் உள்ள தொழில் தொடங்க வந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் 30லேருந்து 40% கமிஷன் வாங்கிட்டு தானே கொடுக்குறாங்க. அதனால தான் வரமாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி
ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமாக இளைஞர்களுடைய வளர்ச்சியை உருவாக்கி இன்னைக்கு வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், காங்கிரஸ் என்ன சொல்கிறாங்க, 140 கோடி மக்கள் தொகைங்கிறது ரொம்ப அதிகம், நீங்களாம் வந்து மக்கள் தொகையெல்லாம் இப்போ இது பண்ணக்கூடாது, இது அதாவது வந்து அந்த மக்கள் தொகையை குறைக்கிறதுக்கு உண்டான வேலை என்னவோ அதை பாருங்க அப்படின்னாங்க. ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய 140 கோடி மக்களினுடைய எழுச்சியாக அவர் பார்க்குறார். அதில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் இந்த அடுத்த தலைமுறையினுடைய வழிகாட்டி அப்படிங்கிறார். அப்போது பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். அவங்க இங்கே அதிக தொகையான மக்கள் இருக்கிறாங்க, இவங்களை குறைக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் பாரத பிரதமர் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவங்க தான் இந்த நாட்டுடைய எதிர்காலம் அப்படிங்கிறார். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இனி அடுத்து வரக்கூடியது 5% அப்படின்னா இன்னும் ஈஸியாயிரும். இதில் வெங்கடேசன் சொல்கிறாரு, ஏங்க இது 8 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணியிருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதாவதுங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களாம் எங்கே போனாங்கன்னு கேட்குறேன். ஸ்டாலின் அவர்களாகட்டும், வெங்கடேசன் ஆகட்டும், இன்றைக்கி இந்த ஜிஎஸ்டி பற்றி பேசக்கூடிய எல்லா நபர்களும் காங்கிரஸ் பீரியடில் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க. கூட ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை எல்லாம் சுரண்டிட்டு இருந்துட்டு இருந்தாங்க. அதாவது பலவிதமான டேக்ஸ். நீங்கள் கர்நாடகாலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தால் உள்ளே வரும்போதே உள்ள ஒரு டேக்ஸ் போடுவான், அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு டேக்ஸ். சரி, பாண்டிச்சேரியில் போய் எல்லா கார் வாங்கினாங்களே, பைக் வாங்கினாங்க, ஏன் வாங்கினாங்க? தமிழ்நாட்டை விட பாண்டிச்சேரியில் டேக்ஸ் கம்மியில் எல்லாம் அங்கே போய் வாங்கினாங்க. அது ஏன் அவங்க காங்கிரஸ் பீரியடில் பண்ணாங்க? இன்றைக்கி அது இருக்கா? இவங்களுக்கெல்லாம் என்னன்னா அவங்க இருக்கும்போது என்ன நடந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது. பாஜக எதாவது கொண்டு வந்தால் அதை வந்து ஒரு விமர்சனம் பண்ணணும், அதை வச்சு அரசியல் பண்ணணும். இன்றைக்கி வெங்கடேசன் சொல்கிறாரு இல்லையா, 8 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல, இந்த மக்கள்கிட்ட நீங்கள் இந்த இவ்வளோ வரியை வாங்கியிருக்கிறீங்களே அப்படின்னா, வரியை வாங்கின்னு ஸ்டாலின் மாதிரி சொத்து சேர்த்துக்கிட்டாரா? பாரத பிரதமர் வந்து கப்பலை வாங்கி கடல் நிப்பாட்டிட்டாரு, ஃப்ளைட்டை வாங்கி ஏர்போர்ட்டில் நிப்பாட்டியிருக்காரா? ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சுருக்காரு. அதையே பாரத பிரதமர் தனக்கு இருந்த ஒரு வீட்டையும் அதை விற்று கொரோனா நிதியில் சேர்த்தவர் அவர். இவங்கள மாதிரி எல்லா இடத்துல போகிற இடத்துல வீடு வாங்கி வச்சுக்கிட்டாங்களா? அதாவதுங்க உழைத்து சாப்பிட்றாங்க பாருங்க, அவங்களுக்கு தாங்க இந்த டாக்ஸோட அருமை என்னன்னு தெரியும். சொன்னாங்க சார், எனக்கு சொந்தமா காரே இல்லை அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏங்க இப்போ காரே இல்லை, அவர் ஓட்டிட்டு இருக்கிற கார் யாருது? அதுக்குண்டான பணம் எங்கிருந்து வந்தது? 3 கோடி ரூபாய் இன்ப நிதிக்கு எங்கிருந்து வந்ததுன்னு கேட்குறேன் நான். அவர் ஓட்டிட்டு இருக்கிற கார் இன்ப நிதி. அந்த 3 கோடி ரூபாய் அந்த பணம் எங்கிருந்து வந்து இன்ப நிதிக்கு? எந்த தொழிலுமே செய்யாமல் இன்ப நிதி எப்படி 3 கோடி ரூபாய் கார் வாங்கினார்னு கேட்குறேன். வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உழைத்து சாப்பிட்ற மக்களுக்கு தான் இந்த வரி குறைப்பு இருக்குல்ல, ஜிஎஸ்டி, அதனோட அருமை என்னன்னு தெரியும். அவங்க என்னென்னா மாதம் வந்து 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அந்த ஜிஎஸ்டியின் மூலமாக வரக்கூடிய அந்த குறைவுனால் கிடைக்கக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய குழந்தைக்கு ஏதோ ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க, ஏதோ ஒரு வாங்கக்கூடிய சக்தி அதிகமாகும். ஆனால் வெங்கடேசன் மாதிரி ஆட்கள், உண்டியல் குலுக்கி பொழைக்கக்கூடிய இவங்க மாதிரி ஆட்கள், அடுத்தவனுடைய உழைப்பை திருடி சாப்பிடக்கூடிய இவங்க மாதிரி ஆட்கள், அது மட்டும் இல்லாமல் அறிவாலய வாசலில் இப்போ கார்பெட் திமுக காரங்கிட்ட டொனேஷன் வாங்கி கட்சி நடத்தக்கூடிய வயிறு வளர்த்தக்கூடிய இந்த வெங்கடேசன் மாதிரி ஆட்களுக்கு அதனோட வரி குறைப்பை பற்றி என்ன தெரியும்னு கேட்குறேன். அதனால என்ன அவங்களுக்கு லாபம் கிடைச்சிட போகுது? எப்படி இருந்தாலும் பிச்சை எடுத்தால் திங்கணும்னு ஆகிப்போச்சு. அதனால அவங்களுக்கு என்ன இது நஷ்டமாக போகுது? ஆனால் உண்மையிலுமே இந்த தமிழக மக்கள் பயங்கரம் வரவேற்கிறாங்க. எல்லாருமே 23ஆம் தேதிக்கு அப்புறம் நாங்கள் பொருள் வாங்குகிறோம், ஜிஎஸ்டி குறையுது, எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மக்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வெங்கடேசன் ஆட்கள் அவங்க வந்து பிச்சை எடுத்து இங்கே சாப்பிட்றவங்க, இல்லைன்னா உண்டியல் குலுக்கி சாப்பிட்றவங்க, இல்லைன்னா திமுக காரங்கிட்ட கையேந்தி அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட 20 கோடி 30 கோடி அது சன்மானமாக வாங்கி அது மூலமாக வயிற்று வளர்த்துறவங்க. அவங்களுக்கு இதனால என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். அதனால தான் கத்துறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஜிஎஸ்டினால் வந்து மக்களுடைய வாங்கும் திறன் அதிகமாகி அவங்களாம் நல்லா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களாம் எப்படி அரசியல் பண்ணுவாங்க? வெங்கடேசன் மாதிரி ஆட்கள், திமுக ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஆட்கள் எப்படி அரசியல் பண்ண முடியும்னு கேட்குறேன் நான். பண்ண முடியாதுல்ல. இதில் பாருங்கள், ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி குறைக்கிறார். இவங்க என்ன பண்ணுறாங்க, கலால் வரி. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டாஸ்மார்க்கில் கலால் வரி தான் வரும், ஜிஎஸ்டி வராது. ஜிஎஸ்டி வந்து குறைச்சங்காட்டிக்கு எங்களுக்கு வருவாய் இழப்புண்டு கலால் வரி தான் அந்த டாஸ்மார்க்கில் வரும், அதை ஏற்றுறாங்க. ஏன்னா உண்மையாலுமே பாரத பிரதமர் மக்கள் மீது அக்கறை கொண்டு ஜிஎஸ்டியை வந்து குறைக்கிறாரு, மக்கள் வாங்கக்கூடிய திறன் அதிகப்படுத்துகிறாரு. நீங்கள் டாஸ்மார்க்கில் வந்து கலால் வரி ஏற்றிட்டீங்க, அதனுடைய ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. டாஸ்மார்க்குக்கு ஜிஎஸ்டியே வராது, கலால் வரி தான் போடுறாங்க. அப்படியே பாருங்கள் எவ்வளோ முரண்பாடு பாருங்கள். அதே மாதிரி இவங்க ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, ஜிஎஸ்டி வந்து உயர்த்தினங்காட்டிக்கு நாங்கள் ஆவின் விலையெல்லாம் உயர்த்திட்டோன்னு. இப்போ ஜிஎஸ்டி குறைஞ்சிருச்சுல்ல, இப்போ ஆவினோட ப்ரைஸ் குறைச்சிட்டாங்களா? ஏன் குறைக்கல? நெய்யோட விலையை குறைச்சிருக்கணும்ல, நெய்யோட விலை ஏன் குறைக்கல?
மற்ற பொருளோட விலையெல்லாம் குறைக்கணும்ல, அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த பொருளுடைய விலையெல்லாம் குறைக்கணும்ல, ஏன் குறைக்கல? தங்கம் தின்னரசு சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுருச்சுங்கிறார். இதுக்கு முன்னாடி இதே வாய் தான், எங்களுக்கு ஜிஎஸ்டி பணமே தரல மத்திய அரசாங்கம், எங்களுக்கு வந்து பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்கிட்டிருந்து வாங்கக்கூடிய பணத்தை எல்லாம் அவங்களே வச்சுக்கிறாங்க, எங்களுக்கு தரமாட்டேன்னு சொன்னவர் இப்போ சொல்கிறார் எங்களுக்கு வந்து வருவாய் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு. நீ ஒன்று வருவாய் இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லு, இல்லைன்னா எனக்கு ஜிஎஸ்டி பணம் கொடுக்கலன்னு சொல்லு. ரெண்டில் ஏதோ ஒன்று தானே சொல்லணும். ஏன் ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்கிறீங்க? அப்போ வருவாய் இழப்பு ஏற்பட்டதுன்னா மத்திய அரசாங்கம் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏன் மக்களை ஏமாத்துறாங்க? அதாவதுங்க இவங்களுக்கு ஒரே ஒரு எண்ணங்க, எப்படியாவது வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் ஜெயிச்சிடணும், ஜெயிச்ச தற்குறி உதயநிதி அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்கிடணும். வேறு எந்த குறிக்கோள் கிடையாது, மக்களை பற்றி ஒரு துளி அளவு கூட எண்ணம் கிடையாது. அதுதான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது. ஆனால் பாரத பிரதமர் தேர்தல் வருது வரல அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது. இந்த மக்கள் நிம்மதியாக வாழணும், மக்கள் வந்து இந்த தேசம் உயரி இடத்துக்கு போகணும். அதாவது 2047 இந்தியா வந்து உலகினுடைய தலைமை ஏற்று நடத்தக்கூடிய இடத்துக்கு போகணும்னு பாரத பிரதமர் நினைக்கிறார். அதனால தான் இது அடுத்தது வந்து நாங்கள் ஒரே 1% ஜிஎஸ்டி கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காரு. ஓகே சார், இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகள் ஆகுது. இந்த 4.5 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் பேசின எந்த ஒரு மேடை பேச்சா இருக்கட்டும், இவ்வளவே கடைசியா அவர் ஜெர்மனி போயிட்டு வந்து கொடுத்த வீடியோவா கூட இருக்கட்டும், அதுலயும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்க ஒரே விஷயம், ஒன்றிய அரசு எங்களை வஞ்சிக்குது, நீட் ரத்து பண்றேன்னு சொல்லி பண்ணல, கீழடி அகழ்வாராய்ச்சி நிறைய விஷயங்கள் எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க, கொடுக்க வேண்டிய நிதியை கல்விக்காக கொடுக்கலன்னு இந்த ஒரே டைலாக் தான் இந்த 4.5 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வரைக்கும் அதை மாற்றவே கிடையாது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அதாவதுங்க நீட் ரத்துன்னு மத்திய அரசாங்கம் எந்த இடத்துலையும் சொல்லலை. நீட்டு தேர்வை கொண்டு வந்ததே காங்கிரஸும் திமுக கூட்டணி அந்த அந்த அரசாங்கம் தான் கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வாதாடி நீட்டை வந்து உறுதிப்படுத்தினது யாருன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சிதம்பரம் அவர்களுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவர்கள் தான் மிக தெளிவாக சொன்னாங்க. நீட்டை எந்த கொம்பனாலையும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் வாசல்லேருந்தே பேட்டி கொடுத்தாங்க. அதாவது எந்த கொம்பன்னா இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் வந்தால் செய்திடுவோம் அப்படின்னு அந்த கொம்பனுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க அவங்க, சரிங்களா? அப்படி அவங்க மிக ஆணி அடித்த மாதிரி அந்த பதில் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு முட்டையை தூக்கிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நீட்டு தேர்வு ரத்துன்னு ஒரு தற்குறி சுற்றிட்டு இருந்தது. அந்த தற்குறி ஆட்சிக்கு வந்தோன்னே எங்கன்னு கேட்டால் நாங்கள் சொன்னோமா, நாங்கள் எப்போ சொன்னோம் அப்படின்னு அமைச்சர்களை விட்டு பேசுனாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அதாவது மத்திய அரசாங்கம் கல்விக்கு பணம் கொடுக்கல அப்படின்னாங்க, சரிங்களா? கல்விக்கு எவ்வளோ பணம் வரணும்? 2000 கோடி தான் வரணும், சுமார் 2000 கோடி தான் வரணும். ஆனால் இவங்க இங்கே வந்து மக்களுக்கு 1000 கொடுக்குறோன்னு சொல்லி மக்களுக்கு அந்த விநியோகம் பண்ணக்கூடிய தொகையே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 1250 கோடி ரூபாய், வருஷத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 15,000 16,000 கோடி ரூபாய் இவங்களுடைய இந்த மக்களுடைய வரி பணத்தை எடுத்து சும்மா கொடுக்கக்கூடிய காசு. நீங்கள் 16,000 கோடி செலவு பண்ணக்கூடிய நீங்கள் இந்த 2,000 கோடி எடுத்து பண்ணிட முடியாதா? செலவு பண்ணிட முடியாதா? இது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சொன்னீங்க, மத்திய அரசாங்க பணமே எங்களுக்கு தர வேண்டிய அவசியம் கிடையாது, எங்கனாலேயே செலவு பண்ண முடியும்னு தானே சொன்னீங்க. அப்படியே போகிற மேடையிலெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலைங்கிறீங்க. நீங்கள் தான் வீரன் சூரன் எல்லாம் பேசுகிறீங்கள, பெருமை மிகு அப்படின்னு எல்லாம் பேசுகிறீங்கள. அப்போது இந்த 2,000 கோடிக்கு ஏன் பிச்சை எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். உங்களால் முடியும் தானே? நீங்கள் தான் இந்தியாவிலேயே நம்பர் 1ங்கிறீங்க, அது நம்பர் 1 வேறு இதில், ஆனால் நம்பர் 1ன்னு பொய்யான ஒரு முகத்தை கொண்டு வந்து காமிக்கிறீங்களா? அப்படியே 2,000 கோடிக்கு வந்து பாரத பிரதமர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. சும்மா வெறுமனே 1000 கொடுக்குறதே 16,000 கோடி போகுது இல்லை, அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணலாம்ல. இன்றைக்கி பாருங்கள், கட்டின எல்லா பில்டிங்குமே எல்லா இடத்துலையும் அங்கன்வாடி ஆகட்டும், அரசு பள்ளிகளாகட்டும், எல்லாமே மேலே இடிஞ்சு கீழே விழுகுது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஏங்க பில்டிங்னா இடிஞ்சு விழுகத்தாங்க செய்யும் அப்படிங்கிறார். உங்கள் வீடு இடிஞ்சு விழுகுதான்னு கேட்குறேன் நான். கோபாலபுரத்துடைய வீடு ஒரு செங்கல்லாவது எங்கே இடத்துலாவது சின்ன தூரல் விட்டுருக்கா? அது எப்படி நீங்கள் அரசாங்கத்துக்கு உண்டான பணத்தை எடுத்து மக்களோட வரி பணத்தை எடுத்து பள்ளிக்கூடம் கட்டுறது மட்டும் இடிஞ்சு விழுகுதுன்னு கேட்குறேன் நான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய வீடு காம்பவுண்ட் சுவர் ஒரு துளியாவது தூர் விட்டுருக்கா? ஏன் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மேல்கூரை மட்டும் இடிஞ்சு விழுகுது? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அவங்ககிட்ட? எல்லாம் கமிஷன். நீங்கள் 2,000 கோடினா 1000 கோடி இவங்களுக்கு வரணும். அப்புறம் எப்படி தரமான பள்ளிக்கூடங்கள் வரும்? நீங்கள் இவங்க திமுக கட்டின ஒரு பாலம் புயலில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ஒரு வந்த பெருமழையில் அந்த 18 கோடி ரூபா செலவு பண்ண அந்த பாலத்தையே காணும். கேட்டால் பெருமை கேட்டுங்க, திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல். என்ன திராவிட மாடல்? எதை கட்டினாலும் அது இருக்கிறது இல்லை, இடிஞ்சு விழுகக்கூடியதா திராவிட மாடல். பொய்யான பின்பத்தை கட்டமைக்கிறதா திராவிட மாடல். ஒரே ஒரு கோஷ்டி கூட்டுக்கிறது, நாடக கோஷ்டியை கூட்டிகிட்டு போய் ஒரு கிளிப் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு பாருங்கள் நாங்கள் செஞ்சிட்டோன்னு அந்த வீடியோவோட சரி
அதுக்கப்புறம் அங்கே எதுவும் இருக்காது. இதுதான் திராவிட மாடல். பொய்யான பின்பம் திராவிட மாடல். ஓகே சார். இப்போ நீங்க முன்னாடி சொன்னீங்க இல்லையா சார், ஸோ அவங்களோட பிளானே வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் பதவியில உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதவின்றது துணை முதலமைச்சர். ஆனா அந்த பதவியிலேயே அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காருன்னு கேட்டா எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. அவர் எதுவுமே செய்யவே மாட்டேங்கிறாரு, அந்த பதவியை சும்மா கொடுத்து உட்கார வச்சிருக்காங்கன்ற மாதிரி விமர்சனம் வருதுங்கிறப்போ, ஒருவேளை இவரை முதல்வர் ஆக்கிட்டாரு அப்படின்னா மக்களோட நிலைமை என்னதான் சார் ஆகும்? அதாவது தமிழ்நாடு சுடுகாடாகிறது நிச்சயமாயிரும். அதாவது தற்கூரி கட்ட கையை போன என்ன ஆகும் சொல்லி யோசிச்சு பாருங்க. இவருக்கு ஏற்கனவே நீங்கள் ஒன்றும் இல்லை, கொரோனா காலத்தில் கொரோனாவுக்கு உண்டான ஹாஸ்பிட்டலை திறக்கிறதுக்கு கீர்த்தி சுரேஷ் கூட்டிகிட்டு போனார். அவங்க தான் ரிப்பன் வெட்டி அந்த ஹாஸ்பிட்டலே திறந்து வச்சாங்க. இப்படிப்பட்ட தற்கூரிகளையும் இப்படிப்பட்ட விளம்பர கோஷ்டிகளை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்தணும்னா முடியுமா? அதாவது இவங்களுடைய முதல் நோக்கம் என்ன? இந்த மக்களை சுரண்டி அவங்ககிட்ட இருந்து பணத்தை பிடிங்கிடணும். இவங்களுக்கு உண்டான சொத்து சேர்த்தணும். இதை தவிர வேறு எந்த ஒரு நோக்கம் கிடையாது. நீங்கள் இவர் சொன்னார் இல்லையா, உதயநிதி அவர்கள் போகிற இடத்துலலாம் பிரச்சாரம் பண்ணும்போது எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து. அப்புறம் அடுத்தது என்ன சொன்னார்? உங்கள் வீட்டில் இருக்கிற நகைகள்லாம் கொண்டு போய் இதில் பேங்க்கில் வைங்க, நாங்கள் வந்தோன்னையும் அந்த நகைக்கடனையெல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோனார். பண்ணி கிழிச்சிட்டாரா? இப்படி பேசுகிறதையெல்லாம் போய் அதே மாதிரி அடுத்தது நம்ம ஒவ்வொரு வாக்குறுதிகளும், அந்த வாக்குறுதிகளுக்கு ஒவ்வொன்றுக்குமே அவர் வந்து செங்கல் தூக்கிட்டு வந்தார். செங்கல் தூக்கிட்டு வந்து எய்ம்ஸ் பார்த்தீங்களான்னு. அட நீங்கள் கொண்டு வந்த எத்தனையோ சிப்காட் இன்னைக்கு வந்திருக்கா? ஆனால் எய்ம்ஸ் இன்னைக்கு வேலை ஆகிட்டு இருக்கு. ஆனால் சிப்காட் நீங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் இங்கே ஒரு சிப்காட் வரும், இங்கே ஒரு தொழில் பூங்கா வரும், நீங்கள் எங்கே வந்திருக்கு? இதுக்கெல்லாம் எதுவுமே பதில் கிடையாது. அதாவது தற்கூரி கட்ட ஆட்சி போனால் தமிழ்நாடு சுடுகாடாகிறது மாற்றவே முடியாது. ஆனால் 2026 அது நடக்கவே நடக்காது. இவங்க கனவு பகல் கனவாக தான் போகும். என்றைக்குமே உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆகவே முடியாது. ஓகே சார், இவ்வளோ நேரம் வந்து எங்க கூட இவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. மக்களுடன் மனதின் குரல் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பாகி பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமருடைய மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சரள ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் மூலம் சாமானிய மக்களின் வாழ்க்கை தர உயர்வு வழிவகுத்த பிரதமர் மோடிஜிக்கு தமிழக மக்கள் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகள். தொழில்துறை வல்லுநர்கள் பிரிவு, தமிழக பாஜக.